ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பாருங்கள். ஏனின் மனிதன் மற்றும் நிமித்தமாக மனிதன் நிமித்தம் அன்புக்காக இயேசு கிறிஸ்து அந்த கோரமான சிலுவையிலே அவர் தொங்கி நமக்காக மரித்தார் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே, இந்த தெருக்களிலே அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காலகட்டத்திலே இயேசுவை தேடி சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாய், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், உங்க வியாதி நீக்கும்படியாய், உங்களுக்கு பிசாசின் போராட்டம் விடுவிக்கும்படியாய், உம்முடைய வருவம் மாற்றும்படியாய், வறுமை மாற்றும்படியாய், மறுமை மாற்றும்படியாய், உங்களுடைய கண்ணீரை தொடுக்கும்படியாய் இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி தாய்மார்களே, என்னுடைய இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இயேசு உங்களை விடுவிக்கும்படியாய் இந்த நேரத்திலே அவர் வந்திருக்கிறார். நீங்கள் இருந்த இடத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை, எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு கடன் பிரச்சனை மாற்றி போடுங்க, என் கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சுகம் கொடுங்கள் என்று கேட்பீர்களானால் இயேசு நிச்சயமாகவே அவர் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தவர். இயேசுவின் அன்பு அளவில்லாதது. இன்றைக்கும் கூட வானத்தின் பூமி உண்டாக்கினவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க இல்லத்தை தேடி வந்திருக்கிறார், வீடு தேடி வந்திருக்கிறார். நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், மறுநாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காலத்தை தள்ளாதே. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கும்படியா வந்திருக்கிறார். இயேசு ஒரு மனிதனை விடுவதாக்கினார். மீண்டும் குடிப்பழக்கம், போதை பழக்கம் அவனை அடிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு வியாதியை சுகமாக்கினார்.